வாழ்க்கையும் காலமும். வாழ்க்கை என்பது என்ன? முப்பரிமாண பொருள் ஒன்றில் அமைதியான சக்தி ஊடுருவி ஆர்ப்பரித்து அடங்குவது வாழ்க்கை. இதற்கு துவக்கமும் முடிவும் உண்டு. காலம் என்பது என்ன? காலம் என்பது நான்காம் பரிமாணம். பொருள் அளவீடான முப்பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டது. துவக்கம் முடிவு அற்றது. வாழ்க்கைக்கும் காலத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? இரண்டும் இறைவன் நமக்கு அளித்த வாய்ப்புகள். ஆன்மா அனுபவம் பெற்று வர கொடுக்கப்பட்டவை. இரண்டையும் சரியான முறையில் பயன்படுத்தி நன்மைகள் பெறலாம் அல்லது வீணாக்கி தீமைகள் பெறலாம். வாழ்க்கை என்பது ஒரு பொருளின் சக்தி விரிவு ஒடுக்கமாகும். சக்தியின் ஆர்ப்பரிப்பு மற்றும் அடக்கமான அலை நிலை. காலம் என்பது விரிவு ஒடுக்கம் ஆர்ப்பரிப்பு அடக்கம் என வேறுபாடுகளற்ற சக்தி நிலை. இது சக்தியின் அமைதி நிலை. காலம் அலையற்ற கடல் என்றால் வாழ்க்கை அதில் எழும் அலையாகும். வாழ்க்கையும் காலமும் இவ்வுலகில் அனைத்து உயிர்களுக்குமான இரண்டு ஆசிரியர்கள். காலத்தை எவ்வளவு நன்மை தரும் சக்தியாக மாற்ற முடியும் என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கை எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்று காலம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதை உணர்ந்த மனிதர்கள் உடனே செயல்பட்டு தங்கள் வாழ்க்கையை மதிப்புள்ளதாக மாற்றி காலத்தை முழு நன்மையாக மாற்றி உடல் பொருள் ஆவி முடிந்த பின்னும் இவ்வுலகில் நிலைத்துள்ளனர். சமநிலையற்ற சாதாரண மனித மனம் வெற்றியின் உச்சியில் ஆர்ப்பாட்டமும் தோல்வியின் வீழ்ச்சியில் தாழ்வு மனப்பான்மையின் தள்ளாட்டமும் இருக்கும். சமநிலையற்ற மனோசக்தி நீக்கி சமநிலையான அமைதி, அதாவது சமாதி உயிருக்கு கிடைக்க வாழ்க்கை அனுபவம் அளிக்கப்படுகிறது. அப்படியானால் இறந்த பின் கிடைப்பது சமாதியா? இல்லை, அது சக்தியற்ற பொருள் அடங்கிய நிலை. சமாதி உயிரோடு இருக்கும் போதே மனம் இறந்த நிலை, பொருளின் மிக உயர்ந்த சக்தி நிலை. சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்கிறார் தாய்மானவர். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான் என்கிறார் ஞானக்குரலில் ஔவையார். காலமானார் என்பது இறந்த மனிதர்களை குறிக்கிற சொல். இது சரியானதா? ஏன் அவ்வாறு கூறுகிறோம்? சரியே. உடல் என்பது சக்தியற்ற பொருள். இது பஞ்சபூதங்கள் மூலமாக்கப்பட்ட ஒன்று. காலத்தினால் கிடைக்கும் உயிர் சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கை எடுத்து ஆர்ப்பரித்து அடங்கி காலத்திலே கலந்துவிடும் அந்த சக்தி. அதனால் தான் காலமானார் என்று கூறுகிறோம். இயற்கை எய்துதல் என்றும் உயிர் உடலை பிரிந்த நிலையில் கூறுவது இந்த உயிர் சக்தி மீண்டும் காலத்துடன் இணைவதால் தான். மரணம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? மனம் வலியிலும் வேதனையிலும் இவ்வுடலை கைவிட வேண்டியுள்ளதே என்று வருந்திய நிலையில் சக்தி இழப்பதே மரணம். மனிதர்கள் பலர் அடையும் நிலை. மரணத்திற்கும் சமாதி அடைதல் என்பதற்கும் என்ன வேறுபாடு? மரணம் என்பது வாழ்க்கை மீது காலத்தால் திணிக்கப்படுவது. சமாதி என்பது காலம் திணிப்பதை வாழ்வியல் முறைகளால் கட்டுப்படுத்துவது, காலத்தை முழுமையாக பயன்படுத்துவது. மரணம் என்பது மனம் விரும்பாத வழியால் நிகழ்வது. சமாதி என்பது மனமற்ற நிலை, உடலில் உயிர் சக்தி முழுமை பெற்ற நிலை. மரணம் என்பது உடல் இழந்த நிலையில் தற்காலிகமாக உயிர் காலத்துடன் இணைவது, மீண்டும் பிறவி எடுக்க காரணமாவது. சமாதி என்பது வாழும் போதே காலத்துடன் இணைவது, முதலில் மனதை கட்டுப்படுத்தி பின் அதன் தலைகளிலிருந்து முற்றிலும் விடுதலையாவது. சமாதி நிலை பிறவா பெருநிலை தரும் உயர்ந்த நிலை. சொல்லும் பொருளுமற்று அல்லும் பகலும் சும்மா இருக்கும் கலை, தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை. சமாதி என்பது வாழ்க்கை வலி வேதனை கிடந்த ஆனந்த நிலை, முற்றிலும் விடுதலை நிலை. மரணம் வாழ்க்கை வலி வேதனையை மீண்டும் மீண்டும் அடையச் செய்யும் நிலை, மனதின் அடிமை நிலை. சமாதி நிலை வலிந்து காலத்தின் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி தெளிவு பெறும் நிலை. மரண நிலை காலம் தானே வலிந்து உயிரின் வாழ்க்கையில் தரும் துன்ப நிலை, தெளிவற்ற மயக்க நிலை. ஆரம்ப நிலையில் சமாதி நிலை அடைய சாதாரண மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சமாதி என்ற உயர் சக்தி நிலை அடைய ஒழுக்கமே அடிப்படை. உயர்ந்த கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை வாழ்வில் கடைபிடித்தல் வேண்டும். இது நல்லொழுக்கம். கட்டுப்பாடு சாதாரண மனிதன் எப்படி கடைபிடிக்க முடியும்? எளிதாக கூறவும். அடிப்படையான கட்டுப்பாடுகள் 3 மட்டுமே. அதை தொடர்ந்து கடைபிடிக்க அடுத்த நிலை தானாகவே புலனாகும். உரிய நேரத்தில் உரிய இடத்தில் உரிய முறையில் ஒரு செயலை செய்வதே உயர்ந்த கட்டுப்பாடு. இதுவே இயற்கையான முறையில் அமைதியும் ஆனந்தமும் தரும். இதை இன்னும் விளக்கமாக கூற முடியுமா? எழ வேண்டிய நேரத்தில் எழுந்து பல்துலக்கல் முதல் படுக்கையில் உறங்கும் நேரம் வரை செயல்களை காலத்தின் அடிப்படையில் திட்டமிடல் முதல் ஒழுக்கம். இதை நேர மேலாண்மை என்று வெற்றி பெற்ற அனைத்து துறையினரும் ஒரு சேர கூறுகின்றனர். ஆன்ம விடுதலை தரும் உயர்ந்த தளமாக உள்ள அருட்துறையிலும் நேர மேலாண்மை மிக அவசியம். காலக்கட்டுப்பாட்டுக்கு பின்னர் ஒழுக்கமாக வருவது இடக்கட்டுப்பாடு. எதை எந்த இடத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த இடத்தில் செய்தல் இடத்திற்கான ஒழுக்கம். ஒரு செயலை செய்ய வேண்டிய முறைப்படி செய்து முடித்தல் 3வது ஒழுக்கம். இம்மூன்றும் தான் வாழ்க்கை முழு பயனுள்ளதாக, காலம் முழு நன்மையாக மாற்றும் வழி. இம்மூன்றும் கடைபிடிக்க கிடைக்கும் பெரிய நன்மை என்ன? ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். காலம் இடம் செயல் செய்யக்கூடிய முறை, இம்மூன்றும் சரியாக கணித்து செய்தால் உலகத்தையே வெற்றி கொள்ளலாம் என்கிறது வள்ளுவம். இதனையே நமது பேச்சு வழக்கில் இடம் பொருள் ஏவல் என்று சாதாரணமாக கூறுவதை நாம் கவனித்திருக்கிறோம். பறத்தல் என்பதை வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது அந்த ஆனந்த நிலை இம்மூன்று ஒழுக்கம் சார்ந்து அமைகிறது.
வாழ்க்கை பயன் ஆன்ம விடுதலை. ஆன்ம விடுதலை ஞானத்தால் கிடைக்கும். ஞானம் என்பது விழிப்புணர்வு நிலை. விழிப்புணர்வு என்பது சுய கட்டுப்பாட்டில் உள்ளது. சுய கட்டுப்பாடு அந்தந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதில் உள்ளது. எனவே காலத்தை மதிப்போம், வாழ்க்கை பயனுறச் செய்வோம். எத்தனைதான் சென்மமெடுத்தெத்தனை நான் பட்டதுயர் அத்தனையும் நீ அறிந்ததன்றோ பராபரமே. இந்த நாள் சற்றும் இரங்கிலேயேற் காலன் வரும் அந்த நாள் காக்க வல்லார் ஆர்கான் பராபரா.